Hi hello viewers, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கலந்துக்கக்கூடிய வகைகள்ல தடமுடலா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தமிழ்நாடு அரசியல் களத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு அதிருப்திகள் அப்படின்றத ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற மதங்களை ஃபாலோ பண்றதுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. பட் ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் வந்துட்டு மதச்சாயம் அப்படின்றத பூசுறீங்க, அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவா இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ்ஸா இருந்தாலும் சரி ஒரு கேள்வி அப்படின்றத எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் அப்படின்றதான் வந்துட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஸோ இப்போ இவங்க முன்னெடுக்கக்கூடிய முருக பக்தர் மாநாடு அப்படின்றது அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி ஒரு கோணத்துல பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முருகனை பாஜக கையில எடுக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி முருகனை வச்சு பாஜக பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்துல முருகன் பகடைக்காயா யூஸ் பண்ணப்படுறாரா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, மதுரையில் வண்டியூர் டோல்கேட் கிட்ட எக்ஸாக்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாண்டி கோயில் கிட்ட இருக்கக்கூடிய அம்மா திடல் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்துட்டு நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றது அதிதீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்துட்டு அந்த மாநாடு இருக்கு இல்லையா அதை கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அப்படின்றது பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஆந்திராவுடைய துணை முதல்வரான பவன் கல்யாணா இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசனுடைய முதல்வரான ஆதித்யநாத்தா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே கலந்துக்க போறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க கலந்துக்க போறாங்க அவங்க கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் இருக்கு இல்லையா, திருப்பரங்குன்றத்துல வந்துட்டு ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமான மலை அப்படின்னும் அங்க வந்துட்டு இந்த சிக்கந்தர் தர்கா இருக்கு இல்லையா அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சார்பில் திடீர்னு ஒரு போராட்டம் மாதிரி வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பலகட்ட நடவடிக்கைகள் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் எடுத்து இல்லை இது பல வருஷங்களா வந்துட்டு முருகன் கோயிலும் சிக்கந்தர் தர்காவும் ஒரே இடத்துல தான் இருக்கு, ஸோ இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு சார்பில் பார்த்தோம் அப்படின்னா விளக்கம் அப்படின்றது தரப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முருகனுடைய முதல் படை வீடு அறுபடை வீட்டிலேயே முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை வந்துட்டு கார்னர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா செட்டுல இருந்து எல்லாமே, அதாவது செட் ஒர்க் சொல்லுவாங்க இல்லையா, மாநாடு நடக்கக்கூடிய பேக்ரவுண்ட் செட்டு அதுல இருந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தை பேஸ் பண்ணி போடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அறுபடை வீடுகளுடைய செட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி போட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே எதேச்சியா மீன்ஸ் வந்துட்டு எப்படி சொல்றோம்னா தத்ரூபமா வந்துட்டு அறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா அறுபடை வீடுகளுடைய செட் அப்படின்றதும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்பயே போய் அந்த அறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க, அங்கே பிரசாதங்கள் அப்படின்றதும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முருகனை வந்துட்டு கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றது அரசியல் ஆதாயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய பிரதான எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி எல்லா கட்சிகளுமே பார்த்தோம் அப்படின்னா இது அரசியல் ஆதாயத்துக்காக தான் பாஜக பண்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அது வந்துட்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மறுத்தும் தள்ளிட முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமரை கையில் எடுத்தது, ஒடிஷாவில் போய் பூரி ஜெகநாதரை கையில் எடுத்தது, மராட்டியத்தில் பிள்ளையாரை கையில் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கடவுளை வச்சு அரசியல் அப்படின்றத பண்ணி பாஜக அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே ஃபார்முலாவை தான் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலும் கடந்த 2020 தொடர்ந்து பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே 2015 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா முருகனுக்காக அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தோம் அப்படின்னா பழனியில ஒரு அமைப்பை தொடங்கி 2016 வீரத்தமிழர் முன்னணி சார்பா வந்துட்டு ஒரு பேரணி அப்படின்றது போய் கோயில்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல தான் வந்துட்டு மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முருகனை முன்னிலைப்படுத்தி 2015 இருந்தே எக்ஸாக்டா ஒரு 10 வருஷமாவே பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி விழா எடுக்கிறது இருக்கு இல்லையா, ஸோ தைப்பூச நாள்கள்ல வந்துட்டு விழா எடுக்கிறது அது மட்டும் இல்லாம வேல் வழிபாடுன்னு சொல்லி பண்றது அப்படின்றத 2016 இருந்தே முருகனை முன்னிறுத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்க இது அரசியல் நோக்கத்துக்காக பண்ணல, முருகன் வந்துட்டு எங்களுடைய முப்பாட்டன், எங்க முன்னோர்கள்ல ஒருத்தர், அவருக்கு தரக்கூடிய ஒரு மரியாதையாக தான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாஜக முருகனை கையில் எடுத்தது அப்படின்றது எக்ஸாக்டா 2015 இருந்து ஒரு 5 வருஷம் தள்ளி 2020 தான் அப்படின்னே சொல்லலாம். கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் முருகனை வந்துட்டு அவமானப்படுத்திட்டாங்க, முருகனை வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க, இதனால எங்க மனம் புண்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலையே முடக்கணும், அந்த யூடியூப் சேனலுடைய உரிமையாளர்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்துல அன்னைக்கு பாஜக குதிக்கிறாங்க. ஸோ அழுத்தம், அரசியல் அழுத்தம் காரணமா பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் முடக்கப்பட்டு அதனுடைய அட்மின்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணவும் பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா முருகனை வந்துட்டு பாஜக இருக்காங்க இல்லையா, அதி தீவிரமாக வந்துட்டு அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேல் யாத்திரை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தமிழகத்தில் முன்னிறுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2020 அவங்க முன்னிறுத்தினாலும் 2021 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது முருகன் மூலியமா பாஜகவுக்கு கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2026 எலெக்ஷனுக்கும் எக்ஸாக்டாக இன்னும் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வச்சு அரசியல் விளையாட்டு அப்படின்றது பாஜக ஆரம்பிச்சிருக்கிறது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியும் ஒரு கேள்விக்குரிய எழுப்பி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்திலேயோ இல்லை ஒடிஷாலேயோ இல்லை மராட்டியத்திலேயோ பண்ண மாதிரி ஒரு ஃபார்முலா அப்படின்றத தமிழ்நாட்டில் இன்னும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத பாஜக புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிக்கந்தர் தர்கா இருக்கு இல்லையா, அதன் மூலியமாவோ இல்லை முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றதன் மூலியமாவோ தொடர்ந்து வந்துட்டு இங்கே மத நல்லிணக்கம் அப்படின்றத வந்துட்டு சீர்குலைக்கணும் அப்படின்றதான் பாஜகவுடைய ரொம்ப பெரிய நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி இந்த முருகபக்தர் மாநாடு அப்படின்றத எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க, முருகபக்தர் மாநாடுல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட போகுது அப்படின்றதான் அந்த மாநாட்டுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத நிர்ணயிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த முருகபக்தர் மாநாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, பாஜக உண்மையாவே ஆன்மீகத்துக்காக செய்தா இல்லை அரசியலுக்காக செய்து அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய மனசுல இருந்து என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தரேன், பை பை.